12th physics 5 mark important question. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சாப்டரும் பார்த்துடலாம் இன்றைக்கி. இது பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும் ஹாஃப் இயர்லிக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 4 and 5 அட்டென்ட் பண்ண முடியும். First one, explain in detail Coulomb's law and various aspects. கூலும் விதி மற்றும் அதன் பல்வேறு தன்மைகள் குறித்து விரிவாக கூறுக. Second one, calculate the electric field due to a dipole on its axial line and equilateral plane. மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின் புலத்தை கணக்கிடுக. Third, drive an expression for electrostatic potential due to an electric dipole. மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக. Fourth one, obtain the expression for electric field due to an infinitely long charged wire. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின் புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. Fifth one, explain detail the construction and working of a Van de Graaff generator. வான் டி கிராஃப் இயற்றின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விரிவாக காண்போம். Sixth one, describe the microscopic model of current and obtain microscopic from Ohm's law. மின்னோட்டத்தின் நுண் மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக. Seventh, explain the determination of the internal resistance of a cell using voltmeter. வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அதிக மின்தடையை காண்பதை விளக்குக. Eighth, obtain the condition for bridge blanks in Wheatstone bridge. வீட்ஸ்டோன் சமன் சுற்றில் சமன் செய் நிலைக்கான நிபந்தனையை பெறுக. Ninth, explain the determination of unknown resistance using meter bridge. மீட்டர் சமன் சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடையை காண்பதை விளக்குக. 10th, how the EMF of two cells are compared using potentiometer. மின் அழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின் கலங்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. 11th, deduce the relation for the magnetic field at a point due to infinitely long straight conductor carrying current using Biot-Savart law. Biot-Savart விதி உதவியுடன் மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்துக்கான கோவையை பெறுக. 12th, obtain a relation for the magnetic field at a point along the axis of a circular coil carrying current using Biot-Savart law. Biot-Savart விதி உதவியுடன் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்துக்கான கோவையை பெறுக. 13, discuss the working of cyclotron in detail. சைக்ளோட்ரான் இயங்கும் முறையை விரிவாக காண்போம். 14th, discuss the conversions of galvanometer in ammeter and also voltmeter. galvanometer ஒன்றை அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டராக எவ்வாறு மாற்றுவது என்பதை விவரிக்கவும். 15th, explain the construction and working of transformer. மின் மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை குறிப்பிடுக. 16th, find out the phase relationship between voltage and current in a pure inductive circuit. மின் தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே கட்ட தொடர்பை காண்க. 17th, drive an expression for phase angle between the applied volt and current in a series RLC circuit. தொடர் RLC சுற்றில் செலுத்தப்பட்ட மின் அழுத்த வேறுபாடும் மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாட்டை தருவி. 18th, write down Maxwell equation in integral form. மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. 19th, explain the types of emission spectrum. வெளியீடு நிறமாலையின் வகைகளை விளக்கவும். 20th, explain the types of absorption spectrum. உட்கவர் நிறமாலையின் வகைகளை விளக்கவும். 21, drive the mirror equation and the equation for lateral magnification. ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டூறு பெருக்கத்திற்கான கோவையை பெறுக. 22, describe the Fuchs method to determine the speed of light.
ஒளியின் வேகத்தை கண்டறியும் பியூசி முறையை விவரி. 23. Obtain lens maker's formula and mentions its signification. லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாட்டை வருவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. 24. Prove law of refraction using Huygens principle. ஹைஜன்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் ஒளிவிலகல் விதிகளை நிரூபி. 25. Explain the Young's double slit experimental setup and obtain the equation for path difference. யங் இரட்டை பிளவு ஆய்வு அமைப்பை வேறுபாட்டிற்கான விளக்கி பாதை கோவையை பெறுக. 26. Obtain the equation for bandwidth in Young's double slit experiment. யங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டை அகலத்திற்கான கோவையை பெறுக. 27. Discuss the difference at a single slit and obtain the condition for nth minimum. ஒற்றை பிரிவினால் ஏற்படும் விளிம்பு விவரித்து விளைவினை எண்ணாவது சிரமத்திற்கான நிபந்தனையை பெறுக. 28. Discuss about the simple microscope and obtain the equation for magnification for near point focusing and normal focusing. எளிய நுண்ணோக்கி ஒன்றினை விவரித்து அண்மை புள்ளி வியப்படுத்தல் மற்றும் இயல்பு நிலை குவியப்படுத்துதலில் ஏற்படும் உரு பெருக்கங்களுக்கான சமன்பாடுகளை பெறுக. 29. Obtain Einstein photoelectric equation with necessary explanation. தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. 30. Give the construction and working of photoemissal. ஒளி உமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விளக்குக. 31. Briefly explain the principle and working of electron microscope. எலக்ட்ரான் நுண்ணோக்கி தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதத்தை சுருக்கமாக விளக்குக. 32. Describe briefly Davison-Germer experiment which demonstrate the wave nature of electrons. எலக்ட்ரான் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன்-ஜெர்மர் சோதனையை சுருக்கமாக விவரி. How do we obtain characteristic X-ray spectra? சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலையை எவ்வாறு நாம் பெறுகிறோம்? Explain the J.J. Thomson experiment to determine the specific charge of electron. எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணை கண்டறிய உதவும் J.J. தாம்சன் ஆய்வினை விவரிக்கவும். 35. Discuss the spectra series of hydrogen atom. ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விளக்குக. 36. Obtain the law of radioactivity. கதிரியக்க சிதைவு விதியினை தருவிக. 37. Draw the circuit diagram of a half wave rectifier and explain its working. ஒரு அரை அலை திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்பாட்டினை விளக்குக. Explain the construction and working of a full wave rectifier. ஒரு முழு அலை திருத்தியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விளக்குக. 39. Transistor function of a switch explain. ஒரு டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுவதை விவரி. 40. Describe the function of a transistor of an amplifier with the neat circuit diagram. Sketch the input and output waveforms. தெளிவான மின்சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்கவும். உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை வடிவங்களை வரைக. State and prove De Morgan's first and second theorem. டி மார்கன் முதல் மற்றும் இரண்டாவது தேற்றங்களை நிரூபிக்கவும். இது 41 கொஸ்டின் ஃபுல் சாப்டர்லையும் இந்த கொஸ்டினில் நீங்கள் இந்த 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 5 அட்டென்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.